அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ஏராளமான கோவில் நமக்கு தெரியுங்க. அதில் முக்கியமான ஒரு கோவில் தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலையில் இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் போய் வழிபாடு செய்கிறாங்க. முக்கியமாக ஆண்டவனால் உத்தரவிடப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை வழிபாடு செய்துட்டு வராங்க. இந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் இன்னும் சிவன்மலை கோவில் பற்றிய நிறைய தகவல்களையும், குறிப்பாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா, இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான தகவல்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணுமா, உங்களுடைய ராசிக்கான பலனோ அல்லது ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான தகவல்கள், எப்போது உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும், வீட்டில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போ வரும், உங்களுக்கு கடன் பிரச்சனை எப்படி தீரும், இந்த மாதிரியான பல தகவல்களையும் நீங்கள் ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் இருந்து சிவன்மலையை நாம் தனித்துவமான கோவில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். முக்கியமாக பார்க்கும்போது பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் சொல்லக்கூடிய பொருள் மீண்டும் அந்த கடவுள்கிட்டையே பூவாக்காக கேட்குறாங்க. பூவாக்கு கேட்டு அனுமதி கிடைத்த பிறகு தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அந்த பொருளையே வைக்கிறாங்க. அந்த வகையில் பல ஆண்டுகளாக பல பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக ஒரு நோய் காலகட்டம், ஒரு கிருமி பரவல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கூட ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மஞ்சள், வேப்பிலை, அருகம்புல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வைத்தாங்க. இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகளுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வைத்தாங்க. இப்படி தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு குறிப்புகளை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2025 2026 இந்த ஆண்டுகளில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக 2025 அக்டோபர் 4 முதல் மார்ச் 10 வரை கடல் நீர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது கடல் நீர் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 2026 மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதங்களுக்கு கடல் நீர் வைக்கப்பட்டு மார்ச் மாதம் புதிய பொருள் மாற்றப்பட்டது. அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் எலுமிச்சை, பாக்கு, வெற்றிலை, அருகம்புல், மஞ்சள் பிள்ளையார் இந்த பொருட்கள்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. மஞ்சள் என்பது மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது. மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்வது பல குடும்பங்களில் வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தடைகளை நீக்குதல், புதிய தொடக்கம், குடும்ப சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற மங்கள காரியங்கள், மன அமைதி, விநாயகர் அருள் அப்படின்னு நம்ம பக்தி மரபில் சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மேலும் விளக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இதே போல் அடுத்ததாக 2026 ஏப்ரல் 29 புதிய பொருள் மாற்றம் ஆனது. அதாவது மண் கலயம், அதில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைக்கப்பட்டது. அப்போதிருந்து இப்போ வரைக்கும் இந்த பொருள்கள் தான் வைத்து பூஜை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மண், தண்ணீர், விவசாயம், உழைப்பு, ஒழுக்கம் இவையெல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த பிரம்பு, ஏற்கலப்பை, மண், தீர்த்தம், மண்கலயம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். மண்கலயம் அப்படிங்கிறது இயற்கையும் பூமியையும் குறிக்கக்கூடிய விஷயம். மண் இல்லாமல் விவசாயம் கிடையாது, விவசாயம் இல்லாமல் உணவு கிடையாது. அதனால் மண் இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பொருட்கள்லாம் வைக்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டுமே வைக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஜோதிட குறியீடுகளோடு ஒப்பிட்டு நம்ம ஒரு பொதுவான கருத்துக்களை பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனம், கணக்கு, திட்டமிடுதல், ஒழுங்கு, வேலை ஆய்வு, விவரம், சேவை மனப்பான்மை போன்ற குணங்களோடு ஜோதிடத்தில் தொடர்பு படுத்தப்படுது. இந்த முக்கியமாக மண், ஏற்கலப்பை, பிரம்பு இந்த குறியீடுகளை கன்னிராசிக்காரங்க பொதுவான வாழ்க்கை பார்வையோடு இணைத்து பார்த்தா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதாவது அவசரமாக ஓடாமல் திட்டமிட்டு உழைத்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் திட்டமிடுதல், கணக்கு பணி, நிர்வாகம், தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம் சார்ந்த சேவை, அலுவலக பணிகள், ஆராய்ச்சி, விவசாயம் அல்லது நிலம் தொடர்பான பணிகள் அப்படின்னு சொல்லலாம் போன்ற துறைகளில் ஒழுங்கான அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் என்ற பொதுவான விளக்கம் சொல்லுது. முக்கியமாக உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை வந்திருக்கிறதால உழைப்பு என்ற கருத்தை கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். விதை போடாமல் அறுவடை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முக்கியமாக நிலையான வளர்ச்சி என்பதை நினைவுபடுத்துது. கன்னிராசிக்காரர்கள் பண விஷயத்தில் அதிக ஆபத்து, அவசர முதலீடு, யாருடைய வார்த்தையும் நம்பி பணம் கொடுத்தல், கணக்கு இல்லாத செலவு போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. அதற்கு பதிலாக வரவு, செலவு, சேமிப்பு, கடன், முதலீடு என்ற அனைத்தையும் முறையாக கணக்கிட்டு செல்ல வேண்டும். இது ஜோதிடத்தை விட வாழ்க்கை நடைமுறையில் மிக பயனுள்ள ஆலோசனை அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் பார்க்கும்போது முக்கியமாக சுபகாரியம், குடும்ப ஒற்றுமை, தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த சிறிய மனக்கசப்புகளை கூட பேசி தீர்த்துப்பது நல்லது. நான் தான் சரி அப்படிங்கிற பிடிவாதத்தை விட்டொழிக்கணும். முக்கியமாக குடும்ப அமைதி முக்கியத்துவம் பெறுது. திருமணம் தொடர்பான பார்வையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை, பாக்கு போன்ற மங்கள நிகழ்வோடு தொடர்புடையவை. எனவே திருமணம் எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஆன்மீக சின்னமாக இருக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் வந்ததால் கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 கட்டாயமாக நிச்சயமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இவர்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை, தூய்மையான உணவு, போதுமான தண்ணீர், ஒழுக்கமான தூக்கம், உடற்பயிற்சி இவையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் அதிகமாக யோசிப்பது, ஒரு விஷயம் நடந்தால் ஏன் நடந்தது, அடுத்தது என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வேன், இந்த மாதிரியான தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. 2026 உத்தரவில் இருக்கக்கூடிய மண் மற்றும் ஏற்கலப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லும் குறியீடாக எடுத்துக்கலாம். சிந்தனை மட்டும் போதாது, செயலும் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக உங்களுக்கு ஊக்கமாக எடுத்துக்கூடிய சில விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். ஒரே நாளில் பெரிய மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு விண்ணப்பம், ஒரு திறன், ஒரு நேர்காணல், ஒரு புதிய தொடர்பு, ஒரு புதிய பயிற்சி என்று படிப்படியாக செல்ல வேண்டும். ஏற்கலப்பை நமக்கு சொல்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உழைப்பு இல்லாமல் விளைச்சல் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது. சுயதொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கணக்கு சரியாக வைத்து கொள்ளுங்க. வாடிக்கையாளர்களோடு நல்ல தொடர்பு வைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத கடன் எடுக்காதீங்க. முக்கியமாக பணப்புழக்கம் கவனித்து பார்க்கறது நல்லது. ஒரே வருமானத்தை மற்றும் நம்பாமல் திறன் இருந்தால் மாற்று வருமானத்தை வழிகளை உருவாக்குவது நல்லது. இதுவே உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய மண், கலப்பை என்ற குறியீட்டு எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மழை நிலவரம், நீர் கிடைக்கக்கூடிய நிலை, விதை தேர்வு, மண் பரிசோதனை, சந்தை விலை, பயிர்காப்பு, அரசு திட்டங்கள் போன்ற நடைமுறை விஷயங்களை கவனமாக பார்க்கணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவுப்படி இந்த உத்தரவு பெட்டியில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்தோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.